வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம். கோயில்களில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. கும்மிடிப்பூண்டியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் நிலத்தில் சாய்ந்த நெற்பயிர்கள், அறுவடைக்கு தயாரான பயிர்கள் நிலத்தில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. ஓணம் பண்டிகையை ஒட்டி நாகர்கோயிலில் அத்தப்பு கோல போட்டி. பல வண்ண மலர்களால் கோலங்களை வரைந்து மாணவ மாணவியர் அசத்தல். உதகையில் காட்சி பொருளாய் மாறிப்போன வாட்டர் ஏடிஎம்கள். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தின் நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தஞ்சை பிள்ளையார்பட்டி மங்கள விநாயகர் கோயிலில் ஒற்றை காலில் ஆன விநாயகர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் கோயிலுக்குள் பிரதிஷ்டை செய்வதற்கு விநாயகர் சிலை செய்யும்படி பணித்துள்ளார். இதற்காக ஒரே கல்லினால் ஆன 8 அடி உயரமும் 8 அடி அகலமும் கொண்ட விநாயகர் சிலை சிற்பக்கூடத்தில் செய்யப்பட்டுள்ளது. அந்த சிலையை அங்கிருந்து பெரிய கோயிலுக்கு கொண்டு செல்ல முயன்றபோது அந்த சிலையை நகர்த்த முடியாமல் போனதாகவும், இதனால் அதே இடத்தில் கோயில் கட்டி அந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்று பெயரிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள வரத விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கதிரேசன் கோயில் தெருப்பகுதியில் அமைந்துள்ளது வரத விநாயகர் கோயில். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்த கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு பூரணகுதி மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் தங்க கவசம் மற்றும் தங்க அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை வழிபட்டனர். பக்தர்களுக்கு கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா யாகசாலை பூஜையுடன் சிறப்பாக தொடங்கி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலை பிரிவில் பிரத்யேக மேடையில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு கண் திறந்து வாழை இலையில் 18 வகையான கனிகள் வைக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் அப்பகுதியில் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்தன. அறுவடை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதனால் பல லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள், அதிகாரிகளும் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோயிலில் நடைபெற்ற அத்தப்பு கோல போட்டியில் மாணவ மாணவியர் மலர்களால் வரைந்த கோலங்கள் கண்களை கவர்ந்தன. கேரளாவிற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசிப்பதால் அங்கு ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நாகர்கோயிலில் உள்ள CSI மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற சிறப்பு ஓண அத்தப்பு கோல போட்டி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர் பல வண்ண மலர்களை கொண்டு அழகிய வடிவங்களில் கோலங்களை வரைந்து அசத்தினர். அத்துடன் வயநாடு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வரவும் அவர்கள் வாழ்வு செழிக்கவும் பிரார்த்தனை செய்யப்பட்டன.
இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. உதகையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்ட வாட்டர் ஏடிஎம்கள் அனைத்தும் வெறும் காட்சி பொருளாகவே மாறிப்போய் உள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் கிடைப்பதில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகையின் அழகை காண்பதற்கு 1000 கண்கள் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை அழகையும் மொத்தமாய் பெற்றிருக்கும் உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதிலும் சீசன் காலங்களில் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இப்படி வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. உதகையில் இயற்கை எழிலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள், குளிர்பான பாட்டில்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள், வணிக வளாகங்களில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பான பாட்டில்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட நெடுஞ்சாலைகள், சுற்றுலா தலங்கள், பொது இடங்கள் என 68 இடங்களில் வாட்டர் ஏடிஎம் எனப்படும் சுத்திகரிக்கும் குடிநீர் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த வாட்டர் ஏடிஎம் இயந்திரத்தில் 5 ரூபாய்க்கு 1 லிட்டர் குடிநீரும், 2 ரூபாய்க்கு 400 ml குடிநீரும், 1 ரூபாய்க்கு 200 ml குடிநீரும் விநியோகம் செய்யப்பட்டன. ஆரம்ப காலங்களில் இந்த வாட்டர் ஏடிஎம் இயந்திரங்கள் முறையாக செயல்பட்டு வந்தன. ஆனால் இந்த வாட்டர் ஏடிஎம்கள் காலப்போக்கில் முறையான பராமரிப்பு இல்லாததால் 90 விழுக்காடு வாட்டர் ஏடிஎம்கள் தண்ணீரின்றி பழுதடைந்து வெறும் காட்சி பொருளாக மட்டுமே உள்ளன. இதனால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 5 ரூபாய் காயினை இயந்திரத்தில் செலுத்திவிட்டு தண்ணீருக்காக காத்திருந்தால் ஏமாற்றமே கிடைக்கிறது. இயந்திரத்தில் போட்ட 5 ரூபாய் காயினும் போன இடம் தெரியாமல் போய்விடுகிறது. இதனால் தங்களது பணத்தையும் இழந்து தண்ணீரும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள். இந்த வாட்டர் ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காயின் போட்டால் காயின் உள்ளே போய் மாட்டிக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியும் வர்றதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பப்ளிக் ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பப்ளிக்கும் சரியாக தண்ணி கிடைக்கிறதுல, வர டூரிஸ்ட்டுக்கும் இதனால பயங்கரமாக பாதிப்பாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஏராளமான பொருட்செலவில் அமைக்கப்பட்ட வாட்டர் ஏடிஎம்கள் தற்போது பழுதடைந்து செடிகள் முளைத்து காணப்படுகின்றன. அத்துடன் இந்த இயந்திரத்தில் சுற்றுலா பயணிகள் செலுத்தும் காயின்களை சமூக விரோதிகள் திருடிச் செல்வதாகவும் புகார் கூறப்படுகிறது. உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குடிநீர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவிக்கும் வாகன ஓட்டுநர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நிற்கிற ஏடிஎம் கூட பார்த்தீங்கன்னா தரமில்லாமல் தான் இருக்குது. காயின் போட்டால் காயினில் உள்ள மாட்டிக்கும், தண்ணி வராது, தண்ணி உள்ள சோர்ஸ் இருக்காது, கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு நல்ல தரமான ஏடிஎம்களை உருவாக்கி தரமான வாட்டர் வந்து வர டூரிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் தர வேண்டும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான உதகையில் அடிப்படை தேவையான குடிநீர் கிடைக்கவில்லை என்பது எத்தனை வருத்தத்திற்குரிய விஷயம். எனவே வாட்டர் ஏடிஎம்களை சீரமைத்து முறையாக குடிநீர் சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷ். மீண்டும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். உதகையில் ஒரே சிலையில் இருவண்ண டேலியா மலர்கள் பூத்துள்ளதை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு 2வது சீசனில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு உதகை தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர்கள் நடவு செய்யப்பட்டு தற்போது அவை பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. பெட்டூனியா, சால்வியா, டேலியா,
மேரி கோல்டு, பிரெண்ட்ஸ் மேரி கோல்டு உள்ளிட்ட பல வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதில் குறிப்பாக ஒரே செடியில் மஞ்சள் மற்றும் சிகப்பு என இருவண்ண டேலியா மலர்கள் பூத்துள்ளது. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. போச்சம்பள்ளியில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பந்தல் காய்கறிகளை சாகுபடி செய்து விவசாயிகள் லாபம் ஈட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி விவசாயிகள் பந்தல் காய்கறிகளை பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் போச்சம்பள்ளி அருகே உள்ள பன்னந்தூர் அடுத்த வண்டிக்காரன் கொட்டாயை சேர்ந்த ரமதாவி என்ற விவசாயி தனது 2 ஏக்கர் நிலத்தில் பாகற்காயை பயிரிட்டுள்ளார். 45 நாட்கள் பயிரான பாகற்காய் குறைந்த செலவில் அதிகமாக பலன் தரும் என்பதால் ஆர்வமுடன் பயிர் செய்துள்ளார். தற்போது பாகற்காய் பந்தலில் அதிக அளவில் பாகற்காய் விளைச்சல் கண்டுள்ளது. 5 நாட்களுக்கு ஒருமுறை பாகற்காய்களை பறித்து விற்பனை செய்து வருவதாகவும் கிலோ 40 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் விவசாயி மகிழ்ச்சி தெரிவித்தார். அடுத்து உங்களூர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொசூர் பகுதியில் உள்ள குழாயி அம்மன் கோயில் புனரமைக்கப்பட்டு கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் விநாயகர், பாம்பலம்மன், கருப்பணசுவாமி மற்றும் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு புனித நீரும் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செல்வ கணபதி கோயிலில் 2ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழ் முறைப்படி நடைபெற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜையில் 70க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று மஞ்சளால் விநாயகர் செய்து குங்குமம், பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்தனர். பின்னர் பெண்களுக்கு தாலி கயிறு, குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்ட தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே திரண்ட தூய்மை பணியாளர்கள் மருத்துவ காப்பீட்டு அட்டை, முறையான மாத ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் பேராம்பூர் கிராமத்தில் கடந்த 1 வருட காலமாக தண்ணீர் இல்லாமல் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குளத்திற்கு சென்று எடுத்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டிக்கும் விதமாக அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பகுதியில் பல வருடங்களாக செயல்படாமல் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சரி செய்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் காந்தி நகரை சேர்ந்த சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தங்களின் சொந்த செலவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பொதுவாக இளைஞர்கள் விநாயகர் சிலைகளை வைத்து கொண்டாடி வரும் நிலையில் காந்திநகர் இளைஞர்களின் இந்த செயல் நல்ல வரவேற்பை பெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பன்ருட்டியில் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மார்க்கெட் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விநாயகருக்கு தேவையான குடை, அருகம்புல், எருகம்பூ மற்றும் பூஜைக்கு தேவையான பூக்கள், பழ வகைகள், கம்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர்.
இடிக்கப்பட்ட பள்ளி கட்டடத்தை கட்டித்தர வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாடிய பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அம்மைநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் 4 வகுப்பறைகள் பழுதடைந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் பழுதடைந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. ஆனால் ஓராண்டை நெருங்கும் நிலையில் கட்டிடம் கட்டித்தராமல் இருப்பதால் மாணவர்கள் பாடல் மூலம் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்தனர். எங்கள் அன்பு முதல்வா, பள்ளியை கட்டித்தாங்க என மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று சாதனை படைத்த ஓசூர் வீராங்கனைகளுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் இறகுப்பந்து போட்டியில் பங்கேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சார்ந்த நித்யஸ்ரீ சிவன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதனையடுத்து சொந்த ஊர் திரும்பிய நித்யஸ்ரீ சிவனுக்கு முனீஸ்வரர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலதாளங்கள் முழங்க பிரதான சாலையில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 15க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடைப்பந்து சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் கூடைப்பந்து போட்டி நடத்தப்படுவது வழக்கம். வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நடத்தப்படும் இந்த போட்டியில் மாவட்ட அளவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டிகளை மாவட்ட கூடைப்பந்து சங்க தலைவர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். ஆண்கள் பெண்கள் என 2 பிரிவாக போட்டிகள் நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் அணிகள் கோப்பை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்குமான கூடைப்பந்து விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி இன்றிலிருந்து தொடங்கி 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இதனை நீலகிரி மாவட்ட கூடைப்பந்து விளையாட்டு சங்கம் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. அதனின் தொடர்ச்சியாக இப்பொழுதும் இன்றைக்கு துவங்கி 3 நாட்கள் நடைபெற்று திங்கட்கிழமை அன்று இறுதிப் போட்டி நடைபெற்று அனைவருக்கும் பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது என்பதை கூடைப்பந்து விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்று சாதனை படைத்த ஓசூர் வீராங்கனைக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் இறகுப்பந்து போட்டியில் பங்கேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சார்ந்த நித்யஸ்ரீ சிவன் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். இதனையடுத்து சொந்த ஊர் திரும்பிய நித்யஸ்ரீ சிவனுக்கு முனீஸ்வரர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேள தாளங்கள் முழங்க பிரதான சாலையில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். பின்னர் நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீராங்கனை நித்யஸ்ரீ சிவனுக்கு பயிற்சியாளர் செந்தில்குமார், ஒசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் NS மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கியும் கௌரவித்தனர். இங்கிருந்து இப்போ என்னோட பயணம் ஆரம்பிச்சு நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பேரலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக இருக்குது. இங்கே ஒசூர்லே தான் வந்து SNS அகாடமியில் அங்கிள் பேட் சொல்லி பிடிக்க கொடுத்து இப்போது ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் விளாண்டுட்டு வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் ஜெயிச்சு